ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? அதாவது நான் எதுக்கு இப்போ சட்டுன்னு பதிவு போடுறேன் அப்படின்னா, சனி பிரதோஷம் நெருங்குது. அடுத்தாப்பில் நாளைக்கு தேய்பிர அஷ்டமி. நான் எனக்கு என்னென்னா அந்த வீடியோ போடணும், அதை பண்ணணும், இது பண்ணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை 4 பேர்த்துக்கு சொல்லணும், அவங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. கட்டளைலாம் கிடையாது, ஒரு ஆசை. அதனால் அதெல்லாம் செய்யறதுக்கோசரம் தான் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை எனக்கு தோன்றதை அப்பப்போ பதிவிடுறேன். நீங்கள் அதை ஏற்றுக்காது உங்களோட ஒரு விருப்பம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம ஒரு சனி பிரதோஷம் அட்டன் பண்ணால் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு உண்டான பலன் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு பிரதோஷத்துக்கு போனாவே எத்தனையோ யாகம் செஞ்ச பலன் கிடைக்குமா, அஸ்வமேத யாக பலன் கிடைக்குமா. அப்படி இருக்கும்போது ஒரு சனி பிரதோஷம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது 5 வருஷத்து யாக பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாக வளர்த்து தான் செய்கிறோம். எதுக்கு யாக வளர்க்குறோம்? வீட்டில் இருக்கிற இருள், அதாவது கெட்டது இருளுங்கிறது கெட்டது, அருளுங்கிறது ஒளி. இருளை விளக்கிட்டு அருளை கொடுக்கணும். அதுக்கு தான் நாம் யாகம் வளர்த்து வீட்டில் கணபதி பூஜை, லட்சுமி பூஜையெல்லாம் செய்கிறோம். அதே போல் நம்ம ஒவ்வொரு பிரதோஷத்தையும் அட்டன் பண்ணுறது. நான் இந்த பிரதோஷத்தை கடைப்பிடிச்சதோட ஒரு கதை, ஒரு பெரிய கதை. அந்த கதையை அடுத்த பதிவில் சொல்கிறேன் நான். அதுலேருந்து அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தடவை நாங்கள் சொல்கிறதுக்கோசரம் காதுக்கு செவி கொடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் ஒரு தடவை பிரதோஷத்தை அட்டன் பண்ணுங்கள். உங்கள் மனசானது அடுத்தாப்புலையும் திருப்பி அங்கே பிரதோஷத்துக்கு போகணுன்னு தான் மனசு தோணும். ஏன்னா சிவன்கிட்ட போகிறது எல்லாராலையும் போக முடியாது. இது எப்படின்னா, யார் சிவனை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பதிவு அவங்க காதில் விழுவும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. திருப்பி நான் போடுற இது உங்களுக்கு வரும். அந்த பிரதோஷத்து அன்னைக்கு அம்பாலும் ஈசனும் அம்பாலும் ரொம்ப சந்தோஷமாக நடனம் புரிவாங்க. அது நந்தி பகவானுக்குடைய இரு கொம்புகளுக்கு இடையில் பண்ணுவாங்க. அப்போ போய் ஒரு அப்பா அம்மாவை நம்ம போய் சந்தோஷமாக அவங்க இருக்கும்போது, அப்பா எனக்கு ஒரு தீனி வேணும்ப்பான்னு சொன்னால், இந்தா வாங்கிட்டு போ அப்படிம்பார். அம்மாட்ட போய், அம்மா எனக்கு இது வேணுமா அப்படின்னு சொன்னால், இந்தா வாங்கிட்டு போ அப்படிம்பாங்க. அதனால தான் பிரதோஷ் அன்னைக்கு போங்க, உங்களோட கோரிக்கையை வைங்க, ஈசன் உடனே செவி சாய்ப்பார். பிரதோஷத்துக்கு போங்க, 2 வேணாம், 3 வேணாம், 4, 5வது பிரதோஷத்தில் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். இது நான் கண்ட உலக நியதி, உலக உண்மை. அடுத்த பதிவு நாளை காலையில் போடுறேன். அதில் இன்னும் பல விஷயங்கள் சொல்கிறேன். பிரதோஷம் எனக்குள்ளே எப்படி ஏற்பட்டுச்சுங்கிறது நாளைக்கு சொல்கிறேன். ஈசன் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கிறார். அந்த கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.